சுபத்துவம் என்ன, பாபத்துவம் என்ன அப்படின்றத பிரிக்கும். இத கத்துக்கிட்டீங்க, நீங்க தான் பெஸ்ட் அஸ்ட்ராலஜர். நீங்களே டைட்டில் குடுத்துக்கலாம் உங்களுக்கு. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ப்ரோ. ஒரு கேள்வி, டிகிரி அமைப்பு எப்படி கால்குலேட் பண்றது? எக்ஸாம்பிள், மகரத்தில் 24 டிகிரி இருந்தால் செவ்வாய் மீனத்துல 2 டிகிரி இருந்தால் அந்த சனியின் பார்வை செவ்வாய்க்கு இருக்குமா? ஓகே, இது வந்து உங்களுக்கு நான் அந்த போர்ட்ல கொஞ்சம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க போர்ட்ல பார்க்கலாம். ஓகேயா? இப்ப அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சனி 24 டிகிரியில இருக்காரு. சனி 24 டிகிரி, 4 டிகிரி, செவ்வாய் மீனத்துல 2 டிகிரி. இந்த சனியோட பார்வை இங்க செவ்வாய்க்கு இருக்கான்னு கேட்டா, ஒரு கிரகத்தினுடைய அதிகமான தாக்கம் இருக்கிற பார்வை எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரிங்க. நேரடியாவே 8 டிகிரி, 6 டிகிரி, 2 டிகிரின்றது கடுமையான அமைப்பு. இந்த இடத்துல 24 டிகிரில இருக்காரு, 2 டிகிரில இருக்காருன்னா இவங்க 2 பேருக்கும் இடைவெளியே கிட்டத்தட்ட 22 டிகிரின்னு வருது. அப்ப 22 டிகிரினா கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரம் 13 புள்ளி சம்திங். அப்ப இந்த இடத்துல 2 நட்சத்திரத்தை தொடக்கூடிய இடைவெளி வருது. இந்த சனியின் பார்வை இங்க இருக்கிற செவ்வாய்க்கு படவே இல்லை. செவ்வாய்க்கு இவர் யாருன்னே தெரியாது, சனிக்கு இவர் யாருன்னே தெரியாது. அந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் வருது. இதுல என்னன்னா, நம்ம இன்னும் அந்த ஜோதிட நுண்ணறிவுல அடுத்த கட்டமா இந்த டிகிரி அமைப்புக்கு இன்னும் போல. ஆனா ஃபாலோ பண்றவங்க சில பேர் அந்த மாதிரி வந்துடுறீங்களா? சரி, உங்களுக்காக இங்க எடுத்தா இங்க வந்து குருவை 20 டிகிரி போடலாம். குரு வந்து உச்சமாக 20 டிகிரி இருக்காரு. ஓகேங்களா? இந்த டிகிரியை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சனி 24 டிகிரி அப்படின்னா இந்த குருவின் பார்வை சனியை கிட்டத்தட்ட 4 டிகிரியில சுபத்துவப்படுத்துது. டிகிரி விஷயம் அவ்வளவு பெரிய இந்த விஷயம்லாம் இல்ல, ரொம்ப ஈஸி. பார்த்தோன்னே 4 டிகிரி, பார்த்தோன்னே 22 டிகிரி அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல ஒரு கேதுவை போட்டுக்குங்க. கேது வராரு. கேது 18 டிகிரி வராருன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே லேசா லக்னமா மாத்துவோம். இந்த அமைப்புகள்ல இருக்காரு. கேது சனியோட கிட்டத்தட்ட 6 டிகிரி சேர்ந்திருக்காங்க. கேதுவும் சனியும் 6 டிகிரியில சேர்ந்திருக்காங்க. இங்க கேதுக்கும் குருவின் தொடர்பு வரும் 2 டிகிரியில, குருக்கும் கேதுக்கும் 2 டிகிரி தொடர்பு, கேதுக்கும் சனிக்கும் 6 டிகிரி தொடர்பு. அப்போ இந்த இடத்துல சனிதான் முதல் நிலை சுப அமைப்புல இருக்காரு. ஒருவேளை லக்னம் வந்து இந்த லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவரோட சனி தசையில அட்டகாசமான பலன் இருக்கும். சனி தசை அவரை பிறந்த இடத்தை விட்டு தள்ளி, இப்படிதாங்க பலன் சொல்லுவேன் ஆளுங்களுக்கு. சனி தசை அவங்கள பிறந்த இடத்தை விட்டு தள்ளி வெளிநாடுகள் அமைப்புகள்ல சனி சம்பந்தப்படுற துறையில மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்க வைக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 8-12 சுபத்துவம் வருதா, சனி அதீத சுபத்துவமாகி 10ஆம் அதிபதியா வராரா, கேதுவோட வேற சேர்ந்து இருக்கிறாரா, உச்சகுருவின் பார்வையில இருக்காரா, இப்படி இருக்கிற ஜாதகர் கண்டிப்பாக சனியோட டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், பெட்ரோலு, ஆயில் அண்ட் கேஸ், மெட்டலு, ஷிப்பிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்த பிறந்த இடத்தை விட்டு வெளியில பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுல கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாரு. இந்த இடத்துல செவ்வாயோட அமைப்பு லக்னத்துல ஒரு சுபரை போட்டுக்கோங்க. யாராவது ஒரு சுக்கிரனோ அந்த அமைப்புகள் இருந்தாருன்னா லக்ன சுபத்துவம் அப்படி இப்படின்னு இதுல இன்னும் நம்ம சந்திரன்லாம் போடல. ஆனா ஒரு இயல்பான அமைப்புகள்ல டிகிரி தன்மையில இப்படி. ஓகே, இது ஒண்ணு பாத்துறீங்களா? அது லேசா லக்னம் போட்டேன். இப்போ இந்த உச்ச குருவோட பார்வை வந்து 5ஆம் பார்வை விருச்சகத்துல 20 டிகிரி வருங்க. இந்த விருச்சகத்துல ஒருவேளை யார போடலாம்? சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சூரியன் 25 டிகிரியில இருக்காருன்னு வைங்களேன். சூரியன் 25 டிகிரியில இருக்காருன்னா இந்த குருவின் 5 டிகிரி பார்வையில ஒரு சுபத்துவமா வருவாரு. இதே குருவோட பார்வை இங்கேயும் 20 டிகிரி வரும். இதே குருவோட பார்வை இங்கேயும் 20 டிகிரி வரும். அப்போ இந்த இடத்துல குருவோட அந்த மத்திய எக்ஸாக்டா எந்த பாயிண்ட்ல இருக்காரு? 20 டிகிரி பாயிண்ட்ல இருக்காரு. இந்த 20 டிகிரி தான் குருவோட நேர்மையான அமைப்பு. அதாவது எக்ஸாக்டா அவர் எங்க இருக்காருன்ற அமைப்பு. ஓகேங்களா? ஒரு டிகிரி அப்படின்ற விஷயத்த எவ்வளவு துல்லியமா பாக்குறது. இப்ப எடுத்தோடனே பலன் வந்து லைவ்ல எல்லாம் சொல்லும் போது அதுதான் பாப்பீங்க. நேத்து ஒருத்தவங்களோட இது சொல்லும் போது கூட எடுத்தோடனே இத்தனை டிகிரியில ராகுவோட சேர்ந்திருக்காருங்க. 10 டிகிரி ராகுவும் கடல குருவும் கடல. ஆனா ராகு தசையில குழந்தை அமைப்பு இருக்கும்னு நான் அப்படித்தானே சொன்னேன், உங்க வீடியோ பார்த்து தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்க. இந்த டிகிரி அமைப்புகள் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். இதுல எக்ஸாக்டா எந்த பிளானட் எங்க இருக்கு, எங்க பாக்குது, அந்த அந்த இந்த அமைப்புகளை சொல்லுவாங்க. ஷட்பல அமைப்புகள்ல இந்த பார்வை திருக்பலம் ரொம்ப முக்கியம். இதுல குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் இதுதாங்க அந்த சுபத்துவம் என்ன, பாபத்துவம் என்ன அப்படின்றத பிரிக்கும். இதை கத்துக்கிட்டீங்க, நீங்க தான் பெஸ்ட் அஸ்ட்ராலஜர். நீங்களே டைட்டில் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.